ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து மிக்சர் மக்கரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தான் மாற்றிடலாம் அப்படின்னு பார்க்கேன். மாதத்துல ஒரு டைம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிட்டு, இப்போ 3 டைம்ஸ் அப்படி ஆகிட்டு. நான் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு 3 டைம் நான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 3வது டைம் இப்போ ரிப்பேர் ஆகிட்டு. ஸோ அதனால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். குரோமா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போனோம். இதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் இருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனால் அதை விட்டுட்டு வேறு நார்மல் பார்த்துட்ருந்தோம். லாஸ்ட்டில் பார்த்துட்டு இது எனக்கு ஃபுட் ப்ராசஸரோட வாங்கணுன்னு ஆசை. எனக்குன்னா அட்வான்ஸ் லெவலில் வாங்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைப்பேன் நான். ஸோ வாங்குறதே வாங்குகிறோம். கூட கொஞ்சம் பைசா போட்டால் அட்வான்ஸ் லெவலில் கிடைக்கும். ஸோ அதனால் அதுதான் பார்த்துட்ருந்தேன். அவங்க மாமா வந்து கொஞ்சம் நார்மலாக எங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஜூஸர் மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கணும்னு நினச்சாங்க. நான் சொன்னேன், இல்லை மாமா, வாங்குற அட்வான்ஸாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வாங்கிட்டேன். ஸோ இதுலேயுமே ஒரு குழப்படி இருந்துச்சு எனக்கு. ப்ரீத்திகா வாங்கவா இல்லைன்னா ஃபிலிப்ஸோடது வாங்கவா அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தேன். நான் அது ரெண்டும் ஒன் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், சரி ஓகே, ப்ரீத்தியோட ஃபிலிப்ஸோடது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லை. ஒரு இது 7,000னா அது 9,500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்ததும் நான் ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபிலிப்ஸோடது வாங்கிட்டேன். ஸோ அதுதான் அன்பாக்ஸ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி காமிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ மாமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மாமா சொன்னாங்க, இதில் என்ன செக் பண்ணுறது கம்பெனி ப்ராடக்ட்டில்? நான் சொன்னேன், இல்லை எனக்கு செக் பண்ணி கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னேன். ஸோ அதான் அவங்க ஓப்பன் பண்ணிகிட்ருந்தாங்க. ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க. வேறு என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக வச்சுருந்த என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு நல்ல கம்பெனி தான், பட்டர்ஃப்ளைக்கு. பட் அது என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த லாக்டவுனில் டைமில் ஒரு டைம் ரிப்பேர் ஆச்சு. எனக்கு வாங்கி ஒரு 1.5 இயர்ஸ்லேயே ரிப்பேர் ஆச்சு அது. பட் அது வேறு எதனால ஆகிட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ரேண்டமாக ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது, எதுவும் அவங்க மாற்றிட்டாங்க. ரிப்பேர் பண்ண கொடுத்த இடத்துல வந்து ஏதோ மோட்ரு மாற்றிருக்காங்க. ஸோ அது இன்னும் ஓயாமல் அப்படி தான் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீ வாங்கிடு வேறு அப்படின்னு மாமா சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ இனிமேல் மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்குன்னா அது லோக்கலாக ஏதோ போட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் அதுக்கு வேலை வச்சுட்டே தான் இருக்கும். ஓயாமல் 200 300ன்னு ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறத விட டைரெக்டாக நம்ம வேறு புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ அதான் தம்பி இருக்கானே, இவன் ஒருத்தன் எப்படி அவனுக்கு கேட்கல. அவன் சொன்னான், இது பாருமா, இது வந்து நான் பார்த்துருக்கேன், வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஃபோனில் இது ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான். ஸோ அதுதான் அவன் எப்படி பண்ணால் அது ப்ரெட் மேலே வந்துடும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமா கிச்சன் செட்லாம் சூப்பராக இருக்குங்க, சிம்னியோட சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவங்க பில் பார்த்துட்டு இருந்தாங்க மாமா. அவங்க எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் ஒரு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆச்சுது. நாங்கள் மேக்ஸிமம் வந்து எங்கேயும் போனோன்னா ஓரளவு சீக்கிரமாக வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு டைம் எடுக்க மாட்டேன். சிலவங்களாம் 2-3 நாள் அலைஞ்சி திரிஞ்சு பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்லை. போனோம், ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எனக்கு இந்த 2ல் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தில் கிளியராக இருந்தேன். எனக்கு ஃபுட் ப்ராசஸரோட வேணும் அப்படின்னு. எனக்குன்னா அட்வான்ஸ் லெவலில் வாங்குறதும் நல்லா அட்வான்ஸ் லெவலில் வாங்குவோம். மாமாவோட பட்ஜெட் 5,000 இருந்தது. நான் வந்து அந்த ஃபுட் ப்ராசஸ்க்கு கேட்டதுனால ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா ஆகிட்டுது. ஸோ அவங்களும் ஹாப்பி தான். ஏன்னா ஓகே, யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி தான் அவங்க. அந்தளவுக்கு அவங்க மூஞ்சி தூக்குனாங்கன்னா நான் வாங்க மாட்டேன் வேறு. அதனால் அவங்க ஓகே சொன்ன பிறகு தான் நான் வாங்கினேன். பட் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை தான் கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டேன் எப்படியோ நான். ஸோ அதான் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். இது என்ன பண்ணுறது, அது பண்ணுறது அப்படின்னு. நான் வீடியோஸ் நிறையா பார்த்துட்டே இருந்தேன். 1 மந்த்தாக யோசிச்சுட்டே இருந்து வாங்கினது தான். இன்றைக்கி நினச்சி நாளைக்கு வாங்கினது கிடையாது. ரொம்ப நாளாக நினச்சி 1 மந்த்தாக நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் வாங்கிடும்னு. ஸோ வாங்கியாச்சு. ஓகே, பாய்.